ராபர்ட் மொபட் ஸ்காட்லாந்தை சேர்ந்த ஒரு ஆப்பிரிக்க மிஷனரி. ஒரு முறை தன் சொந்த ஊரில் செய்தி கொடுக்க அழைக்கப்பட்டிருந்தார். அதிகம் ஜெபித்து ஒரு மிஷனரி செய்தியை தேவ சமூகத்தில் பெற்றார். ஆனால் அன்று வந்திருந்த அனைவரும் பெண்கள். இது அவருக்கு பெருத்த ஏமாற்றம். செய்தியின் முடிவில் எந்த பெண்களும் மிஷனரியாக ஒப்புக் கொடுக்கவில்லை. இவரும் எந்த பெண்ணையும் எதிர்பார்க்கவில்லை. நடந்தது என்ன? அன்று அந்த பிரசங்கிக்கிற இடத்திற்கும் அருகிலே ஒரு பரன் மீது ஆர்கன் இசைக்கருவியை துடைத்து கொண்டிருந்த சிறுவன் இந்த செய்தியை கேட்டு ஒப்புக் கொடுத்தான். ஆப்பிரிக்காவுக்கு மிஷனரியாக சென்று பெரிய காரியங்களை செய்தார். அந்த சிறுவன்தான் டேவிட் லிவிங்ஸ்டன் என்ற மாபெரும் மிஷனரி. அன்பானவர்களே, ஏசாயா 55:11 என் வாயிலிருந்து வரும் வசனம் வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து முடிக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். எத்தனை கூட்டங்களில் இன்று ஆண்டவருடைய வார்த்தை பேசப்படுகிறது. லோகோஸ் என்பது எழுதப்பட்ட வேதாகம வார்த்தை. ரேமா என்பது அதிலிருந்து சொல்லப்படும் சமயத்துக்கேற்ற வார்த்தை. இந்த ரேமாவை பெற நாம் தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். பிரசங்கிக்கிற உங்களிடத்திலிருந்து புறப்பட்டு போன ரேமாவான வார்த்தை நிச்சயமாக அது செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடிக்கும். அல்லது பிரசங்கத்தை கேட்ட நீங்கள் உங்களிடத்தில் ஆவியானவர் நிச்சயமாக பேசியிருப்பார் என்று சொன்னால் அந்த வார்த்தை நிச்சயம் நிறைவேறும். ஏனென்றால் அது ரேமாவான வார்த்தை. எரேமியா 1:12 வாசிக்கிறோம், என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன். ஆமென். அன்றைய வார்த்தை ஒன்றும் தரையிலே விழுவதில்லை. அன்றைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறும், வெறுமையாய் திரும்பாது. விசுவாசியுங்கள், கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். God bless you.